ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்கி ப்ரீத்தி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி லன்ச் என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறீங்க. நத்திங் ஸ்பெஷல். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்னலாம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து பிட்டர்கார்ட் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பிட்டர்கார்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி. ஸோ வாங்க, இது ஃபர்ஸ்ட் வந்து நான் எதுக்கு வந்து பொரியல் பண்ணுறேன் அப்படின்னா, சாதம் வந்து சூடாக இருக்கும். நம்ம லேட்டாக வந்து பொரியல்லாம் முடிச்சுட்டு நம்ம சாதம் பண்ணும்போது நம்ம சாப்பிட்ற டைமில் வந்து சூடாக இருக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு பொரியல்லேருந்து போகிறேன். ஸோ வந்து இதை வந்து சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அழகாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பிட்டர்கார்ட் வந்து யூஸ்வலாக வந்து நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் ஃபுல்லாக மேக்கிங் வீடியோலாம் நான் எடுக்கலைன்னு நினைக்கிறேன். எடுத்த வரைக்கும் சொல்கிறேன். இதில் வந்து கடுகு போட்டுட்டு ஆனியன் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிட்டர்கார்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லைங்க, சிம்பிள். நான் பண்ணுற மெத்தட் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து சிம்பிளான லன்ச்சு, பட் ரொம்பவே ஹெல்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் இதை லைக் பண்ண மாட்டாங்க. எனக்கு பர்ஸ்னலாக வந்து பிட்டர்கார்ட்னால் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் எனக்குமே பிடிக்காது. ஒரு 25 இயர்ஸ் அபோவ் தான் வந்து நானே இதை லைக் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து ரைஸுமே வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. எனக்கு வந்து நல்லா எந்த பொரியலாக இருந்தாலுமே வந்து நல்லா டீப் ஃப்ரையாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். பட் அது வந்து அன்ஹெல்தி தான். இருந்தாலும் எனக்கு வந்து அது ரொம்ப டீப் ஃப்ரைனால் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக என்ன யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆச்சி ரசம் பவுடர் வச்சு தான் நம்ம வந்து ரசம் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால தான் ரசம் பண்ண போகிறேன். வேறு எதுவும் வைக்கல. ஏன்னா நம்ம அடிஷ்னலாக ஏதாவது குழம்பு செஞ்சோன்னா ரசம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் வெறும் ரசம், பிட்டர்கார்ட் பொரியல். நாங்கள் 2 பேர் அப்படின்றதுனால சிம்பிளாக முடிச்சாச்சு. அந்த ரசம் கூட வந்து நான் சிம்பிளாக கொஞ்சம் தான் வந்து பண்ணியிருக்கேன். அது ரசம் பவுடர் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து மிளகு சீரகம் பவுடர் இல்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ண தேவையில்ல. ஆக்சுவலி அன்றைக்கி நான் வந்து ரசம் வைக்கும் போது என்கிட்ட மிளகே இல்லை. ஆனால் நான் வரி பண்ணிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு ரசம் பவுடர் இருக்கிறதுனால ஜஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த சேம் பேன் நான் வந்து பொரியல் பண்ணல, அந்த சேம் பேனே எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஜீரகம் போட்டேன். ஜீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து நல்லா தோலை ரிமூவ் பண்ணாமல் நல்லா அடித்து நசுக்கி எடுத்துட்டு அதில் 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். வேறு எதுவும் பெருசாக ஆட் பண்ணலங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்ச தக்காளி, அதுக்கப்புறம் வந்து நல்லா வதக்கிட்டு ரச பவுடர், அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள். நான் எப்போல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறேனோ எனக்கு அந்த டைமில் பேசவே வர மாட்டேன்து. நேச்சுரலாக ஹியூமன்ஸ் கிட்ட பேசும்போது நம்மளுக்கு நிறைய இடத்துல ஸ்டக் ஆகும். ஆனால் என்னன்னு தெரியல, நான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற போது எனக்கு நிறைய ஸ்டக் ஆகுது. ஃப்யூச்சரில் இதெல்லாம் ஸ்டாப் ஆகிடும்னு பிலீவ் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்னலாம் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள். தக்காளி வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படின்ட்டு கிடையாது. பட் நான் வந்து ரொம்ப வதக்கிட்டேன். நீங்கள் வந்து லைட்டாகவே வதங்கினா போதும். ஏன்னா நம்ம புளி வந்து ஊற்ற போகிறோம்ல. ஸோ புளி கரைசல் ஊற்றும் போது என்ன ஆகிடும்னா ஓவர் புளிப்பு அதிகமாகிடும். ஸோ தக்காளி வந்து சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக லைட்டாக போட்டு வதக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து புளி கரைசலை சேம் டைம் வந்து இந்த ஆச்சி பவுட்ரை நம்ம வந்து போட்டுடணும். புளி கரைசல்லையும் நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை தனியாகவும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இதுலேயுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல் போனவுடனே நம்ம புளி கரைசல் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நான் போட்டு அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், லக்கியை வச்சுட்டு நான் எப்படிரா சமைக்கிறேன்னு யோசிப்பீங்கள்ல. இங்கே பாருங்கள், இவகிட்ட இங்கே இருக்க கீழே அவளுக்கு எட்டுற தூரத்தில் என்னெல்லாம் வச்சுருக்கணும் எல்லா திங்ஸுமே எடுத்து இங்கே அந்த மாதிரி சேட்டை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மீன் டைமில் தான் நான் வந்து இந்த வேலையும் பண்ணிகிட்ருக்கேன். ரசம் டேஸ்ட் பண்ணி சொல்ல சொன்னேன். எவ்வளோ அழகாக க்யூட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவா பாருங்கள்.
நான் கேட்டேன், "எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்டேன். "சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட்டு இன்னொரு வாட்டி கேட்டா, நம்ம பண்ணத வந்து நம்ம பேபி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அந்த மொமெண்ட்டு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ற சமையல்ல அந்த ஆன் டைம் வந்து அவ டேஸ்ட் பண்ணி சொல்றா. ரசம் வந்து நம்மளுக்கு வந்து கொதிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதான். நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நாங்க ஃபைனலா ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. பாய் பாய். இன்னொரு வீடியோல